ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். ஆடிட் சுவாதி சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். வான நாடர்கள் அரி அயன் முதலினோர் வணங்கி முன்விடை கொண்டு தூநலம் திகழ் சோதி வெள்ளானையும் கொண்டு வன்தொண்டற்கு தேன் அலம்பு தன் சோலை சூழ் மகோதையில் திரு அஞ்சைக்களம் சேர கால் நிலம் கொள பலம் கொண்டு மேவினார் கடிமதில் திருவாயில். ஆடிச்சுவாதி நாள். அவிநாசியில் முதலைவாய்ப்பிள்ளையை மீட்டுக் கொடுத்து அற்புதம் நிகழ்த்திய சுந்தரர் தமது இறுதிக் காலத்தில் மலைநாடு எனப்படும் கேரளாவில் உள்ள திரு அஞ்சைக்களத்தை நோக்கிச் சென்றார். இதை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் தம்பிரான் தோடரை வரவேற்று சகல அரச மரியாதைகளோடு வஞ்சிமா நகரத்திற்கு அழைத்து வந்தார். இருவரும் திரு அஞ்சைக்களத்து அப்பனை வணங்கி அங்கேயே பல நாள் தங்கினர். மகோதை என்னும் திருவஞ்சைக்கிழமை சுந்தரர் இறுதியாக வாழ்ந்த தலமாகியது. ஆடி மாத சுவாதி நட்சத்திர நாள் வந்தது. சேரமான் நீராடப் போயிருந்தார். தனித்திருந்த சுந்தரருக்கு முன்னைய வினைப்பயன் வந்து உறுத்தியது. உடனே திருவஞ்சைக்கிழத்து இறைவன் கோவிலில் நுழைந்து, அப்பனே வெறுத்தேன் மணவாழ்க்கையை, பொறுக்கன் இனி உலகில், ஆகையால் இறைவா என்னை ஆண்டருள்வாய் என்று வேண்டினார். இதுவரை கொண்டிருந்த உலகப்பற்றுகளையெல்லாம் மறந்து உணர்வு நிலை மாறி உள்ளுருகி நின்று ஆளால சுந்தரராக முன்பு கைலையில் சேவித்த காட்சியை நினைத்து இப்படி மனமுருகி பாடினார். வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன், மனை வாழ்க்கையை வெறுத்தேன், மனை வாழ்க்கையை வெறுத்தேன், மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன். விளங்கும் குடைக்காதுடை வேதியனே, இருத்தாய் இலங்கைக்கு இறையாய் அவனை, தலைபத்தோடு தோள் பல விற்றுவிட கருத்தாய் கடல் நஞ்சு அமுதுண்ண கண்டம் கடுகப் பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக்களத்து அப்பனே. அஞ்சைக்களத்து அப்பனே, அஞ்சைக்களத்து அப்பனே, அஞ்சைக்களத்து அப்பனே. உடனே சிவபெருமான் வெள்ளை யானையை அனுப்பி அதன் மீதேறி கைலை வர சுந்தரரை பணித்தார். சுந்தரரும் வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கைலை சென்றார். இதை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் தமது பஞ்ச கல்யாணி குதிரையின் காதில் பஞ்சாட்சர மந்திரம் ஓதி அதன் மீதேறி சுந்தரரை பின்தொடர்ந்தார். இருவரும் போகும்போதே இறைவனை பாடிச் சென்றனர். சுந்தரர் நொடித்தான் மலைப்பதிகமும் சேரமான் திருக்கைலாய ஞான உலாவும் பாடிச் சென்று கைலையில் இறைவன் திருவடிகளில் சமர்ப்பித்தனர். இறைவன் அவற்றை திருப்பிடவூர் மகா சாஸ்தா மூலம் இந்த உலகில் வெளியிடுமாறு பணித்தார். சுந்தரரும் சேரமானும் கைலை நாயகனின் திருவடி அடைந்து உய்ந்த நாளையே ஆடிச்சுவாதி நாளில் விழா எடுத்து சிறப்பிக்கிறோம். சிறிவாஞ்சிக்குளம், திரு அஞ்சைக்களம், சென்னை கொச்சி இருப்பு பாதையில் எரிஞாலக்குடா ரயில் நிலையத்தில் இறங்கி
அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலத்தை அடையலாம். திருச்சூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கேரளாவில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலம் இதுவே. மக்கள் வழக்கில் ஸ்ரீ வாஞ்சிக்குளம் என்று வழங்கப்படுகிறது. பரசுராமர் தமது தந்தையிட்ட கட்டளைக்கேற்ப தமது தாயை கொன்ற பாவம் நீங்க இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பாவ நீக்கம் செய்து கொண்டார் என்பது தல வரலாறு. சேரமான் பெருமாள் ஆண்ட ஊராகிய கொடுங்கோளூர் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கேரள பாணியில் அமைந்த இந்த கோவிலில் இறைவனின் பெயர் அருள்மிகு வாஞ்சுலேசன், அஞ்சைக்களத்தப்பன் ஸ்ரீ மகாதேவர், இறைவி உமையம்மை, தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம், தலவிருட்சம் சரக்கொன்னை. கோவில் மேற்கு நோக்கி உள்ளது. சுவாமி சன்னதியோ கிழக்கு நோக்கி காணப்படுகிறது. அம்மைக்கு தனிச்சன்னதி இல்லை. சுவாமிக்கு பக்கத்திலேயே உள்ளது. துவஜஸ்தம்பத்தில் அஷ்ட வித்யேஸ்வரர்களின் உருவங்கள் காட்சியளிக்கின்றன. கருவறையில் மூலவர் ஆவுடையார் இன்றி 12 அங்குல அகலத்தில் 4 அங்குல உயரத்தில் காட்சி தருகின்றார். பாம்பு மேக்காடு இல்லம். திருவாணிக்காவின் அப்புலிங்கம் போல கருவறையின் நாற்புறமும் எப்போதும் நீர் தங்கியிருக்கும். ஒரு காலத்தில் நெல் வயல்களாயிருந்த இந்த தலத்தில் உமா மகேஸ்வர லிங்கமாக இறைவன் தோன்றியபோது இந்த லிங்கத்தையும் அடியில் உள்ள விலை மதிக்க முடியாத புதையலையும் நாகராஜனாகிய ஆதிசேடன் படம் பிரித்து குடைப்பிடித்து காப்பாற்றி வந்துள்ளார். ஒரு நம்பூதிரி பிராமணர் தனது கையில் இருந்த பனை ஓலை கூடையில் ஆதிசேடனை எடுத்து தனது இல்லத்திற்கு கொண்டு போய்விட்டார். அஞ்சைக்குள வாஞ்சுலேசனே அவருக்கு இந்த அருளை கொடுத்தான். ஆதிசேடனை எடுத்துச் சென்ற நம்பூதிரி குடும்பம் இப்போதும் கேரளத்தில் பாம்பு மேக்காடு இல்லம் என்னும் குடிப்பெயருடன் வாழ்கிறது. இவ்வில்லம் திரு அஞ்சைக்களத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அஞ்சைக்கள மூலவர் வாஞ்சுலேசனின் இடது பக்கம் வெட்டுக்காய வடு ஒன்று காணப்படுகிறது. அர்ஜுனன் தன் வில்லால் இறைவன் மீது அடித்தபோது இந்த காயம் ஏற்பட்டது என்கிறார்கள். இத்திருக்கோவில் கொச்சி தேவஸ்தான சபையில் அதிகாரத்தில் உள்ளது. முந்தைய நாட்களில் கொச்சி அரசர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறும் முன்னர் திரு அஞ்சைக்களத்து அப்பனை வழிபடுவது ஒரு சம்பிரதாயமாகும். சேர அரசர்கள் நடைமுறையிலும் இது வழக்கமாக இருந்துள்ளது. சந்தனத்தால் ஒரு யானை செய்து ஸ்ரீ வாஞ்சுலேசனின் திருவடியில் சமர்ப்பித்து களபம் எனும் பூஜை செய்வர். இதை மூப்புக்கட்டி எழுந்தருளல் என்பர். கோவிலின் மூத்த முதல்வர் என்று சொல்லப்படும் ஊராளன் குடும்பத்தின் தலைவர் பூசை முடித்து அரசன் சிரசில் அட்சதை தூவி மாட மகேச வஞ்சுலேச பாலக கங்காதர திருக்கோவில் அதிகாரிகள் என்று மும்முறை கூறிய பிறகே கொச்சி அரசர் பதவியேற்பர். இந்த தலத்தில் நாள்தோறும் நடைபெறும் பள்ளியறை விழா மிகவும் முக்கியமானது. இந்த பூஜை கேரளாவில் இத்தலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் சிவனையும் பார்வதியையும் பல்லக்கில் வைத்து 3 முறை உட்பிரகார வலம் வந்து கருவறையின் வடமேற்கில் உள்ள பள்ளியறையில் கொண்டு சேர்ப்பார்கள். பள்ளியறையின் எதிரில் சக்தி பஞ்சாட்சரி எனும் சன்னதி உள்ளது. இங்கே தமது இடது மடியில் உமையை அமர்த்திக் கொண்டு சிவன் பரமானந்தமாக வற்றிருக்கிறார். பள்ளியறைக்கு சுவாமி புறப்படும் பொழுது அஞ்சைக்களா என மும்முறை குரல் கொடுப்பர். இந்த பூஜையை கண்டு வழிபட்டால் திருமணத்தடை அகலும், மகப்பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோவிலில் ஏகாதச ருத்ரம், சங்காபிஷேகம், மிருத்யுஞ்சய பூஜை முதலியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. கிழக்கு சன்னதி ராஜகோபுரத்தில் சுந்தரரும் சேரமானும் கைலை செல்வதை காட்டும் சிற்பங்கள் உள்ளன. பள்ளியறைக்கு அருகில் உள்ள நடராஜர் சன்னதி திருவஞ்சிக்குளம் சபாபதி என்று கூறப்படுகிறது. எனவே இது மேலை சிதம்பரம் என்று கூறப்படுகிறது. இவரைத்தான் சேரமான் நாள்தோறும் பூஜை செய்தாராம். கருவறையின் தெற்கில் விநாயகர் சன்னதி உள்ளது. இதற்கு தென்புறத்தே சேரமானும் சுந்தரரும் ஒரே பீடத்தில் வீற்றிருக்கின்றனர். இத்தலத்தில் ஆடிச்சுவாதி திருநாளில் சுந்தரர் சேரமான் விழாவை நடத்த 1935 திவானாக இருந்த R.K. சண்முகம் செட்டியார் பெரும் முயற்சி எடுத்தார். கோவை C.K. சுப்பிரமணிய முதலியார் பெரும் முயற்சியால் சேக்கிழார் திருக்கூட்டம் எனும் சபையார்
கொச்சி சமஸ்தானத்திற்கு விண்ணப்பிக்க திவான் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் கொச்சி அரசரிடம் வாதாடி இந்த விழாவிற்கு அனுமதி பெற்றுத் தந்துள்ளார். கேரள அரசு, திருப்பனந்தாள் ஆதீனம், கோவை சேக்கிழார் திருக்கூட்டம் ஆகியோர் சேர்ந்து ஆண்டுதோறும் இந்த விழாவை சிறப்பாக இந்த தலத்தில் கொண்டாடி வருகின்றனர். ஆடிச்சுவதிக்கு முதல் நாள் மாலை கொடுங்காளூர் பகவதி கோவிலில் சுந்தரர் சேரமான் உற்சவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பின்னர் சுந்தரரை யானை வாகனத்திலும் சேரமானை குதிரை வாகனத்திலும் எழுந்தருளச் செய்து நாகஸ்வர மேளம் முழங்கிட திருவஞ்சைக்களத்திற்கு அழைத்துச் செல்வர். மறுநாள் சுவாதி திருநாளில் திருவஞ்சைக்களத்து மூலவர் விநாயகர், நடராசர், சுந்தரர் சேரமான் ஆகியோருக்கு தமிழ்நாட்டு முறைப்படி ஆகம முறையில் அபிஷேக ஆராதனைகளும் மகேஸ்வர பூஜையும் நடைபெறுகின்றன. அஞ்சைக்களத்தில் நடைபெறும் இந்த விழாவை கண்டுகளித்து அருள்மிகு உமையம்மை உடனாய ஸ்ரீ வாஞ்சுலேசனின் திருவருள் பெறுவோமாக. சேரர் தம்பிரான் தம்பிரான் தோழர்தம் செயல் அறிந்து அப்போதே சார நின்றது ஓர் பரியினை மிசை கொண்டு திரு அஞ்சைக்களம் சார்வார் சேரர் தம்பிரான் தோழர் தம் செயல் அறிந்து அப்போதே சார நின்றதோர் பரியினை மிசை கொண்டு திரு அஞ்சைக்களம் சார்வார் வீர வெண்களிறு உகைத்து விண்மேற்சலும் மெய்த்தொண்டருதமைக் கண்டார் பாரில் நின்றிலர் சென்ற தம் மனத்தொடு பரியும் முன் செலவிட்டார் பாரில் நின்றிலர் சென்ற தம் மனத்தொடு பரியும் முன் செல விட்டார். இதுவரை ஆடிச்சுவாதி சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். குரல் வண்ணம் ஜோதிமணி இளங்கோவன், ரமேஷ் ராஜா ஆகியோர். அமைப்பு பூர்ணகுமார்.